ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சைப்பயிரை 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே துவரம்பருப்பு சேர்த்து, தேவையான அளவு தண்ணி சேர்த்து, கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சள் தூள் இது ரெண்டும் சேர்த்து 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வேகணும். இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா இது பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதும் இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கணும். இதில் பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கணும். இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சம் தனியாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கறியாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு எடுத்து ஊற்றிடுங்க. கூடவே தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும், கொதிச்சா திக்காகும். இப்போ கலந்து ஒரு மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். இப்போ இதில் கொத்தமல்லியை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பச்சைப்பயிறு குழம்பு ரெடி. இது சூடான சாதத்தில் நெய் ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.